எனது பெயர் எல் கணேசமூர்த்தி. நான் பணிப்பாளர் தொலைத்தொடர்பு ஒழுங்குபடுத்தும் ஆணைக்குழுவில் பணியாற்றுகிறேன். எனது பணிப்பாளர் நாயகம் குறிப்பிட்டவாறு இலங்கை தொலைத்தொடர்பு ஒழுங்குபடுத்தும் ஆணைக்குழு ஒரு நிகழ்ச்சி திட்டத்தை ஆரம்பித்துள்ளது. இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்படும் எமி சம்பந்தப்பட்ட எல்லா வகையான உபகரணங்களையும் இந்த நிகழ்ச்சி திட்டத்தின் மூலம் பதிவு செய்வதுதான் அந்த திட்டம். இந்த நிகழ்ச்சி திட்டம் பல்வேறு துறைகளில் ஏற்படுத்தப்படும் தாக்கங்கள் பற்றிய விளக்கத்தை நான் கூற விரும்புகிறேன். இலங்கையில் தொலைத்தொடர்பு சாதனங்கள் இறக்குமதி செய்து விற்பனை செய்யும் அனைவரும் இந்த நிகழ்ச்சி திட்டம் தொடங்கிய பிறகு கட்டாயமாக அவர்களை இலங்கை தொலைத்தொடர்பு ஒழுங்குபடுத்தும் ஆணைக்குழுவில் பதிவு செய்ய வேண்டும். இந்த பதிவு செய்யும் முறையானது, அதாவது ஒரு உரிமம் வழங்கப்படும். இந்த உரிமம் இலங்கை தொலைத்தொடர்பு ஒழுங்குபடுத்தும் ஆணைக்குழுவினால் வழங்கப்படும். இந்த உரிமத்தை பெற்றுக்கொள்வது மிகவும் இலகுவானது. இலங்கை தொலைத்தொடர்பு ஒழுங்குபடுத்தும் ஆணைக்குழுவின் இணையதளத்தில் இதுக்குரிய சகல தகவல்களும் அடங்கியுள்ளது. நீங்கள் அந்த தகவல்களை பெற்று அந்த உரிமத்தை பெற்றுக்கொள்ளலாம். இந்த உரிமத்தை பெற்று தொலைத்தொடர்பு சாதனங்களை இறக்குமதி செய்பவர்கள் இலங்கை தொலைத்தொடர்பு ஒழுங்குபடுத்தும் ஆணைக்குழுவில் கட்டாயமாக டைப் அப்ரூவல் எனப்படும் டைப் அப்ரூவலை பெற்றுக்கொள்ள இந்த நிகழ்ச்சி திட்டம் அமல்படுத்தப்பட்டால் தொலைபேசிகளுக்கு, கைபேசிகளுக்கு விலை அதிகரிக்குமா என்று எல்லோரும் யோசிக்கலாம். ஆனால் இப்போது பார்த்தால் இலங்கையில் தொலைபேசி இறக்குமதி செய்து விற்பனை செய்பவர்கள் ஒழுங்காக இலங்கை தொலைத்தொடர்பு ஒழுங்குபடுத்தும் ஆணைக்குழுவில் உரிமம் பெற்றவர்கள் மிக குறைவு. இந்த நிகழ்ச்சி திட்டம் ஆரம்பிக்கப்பட்ட பின் இந்த உரிமம் பெறுபவர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் என நாங்கள் எதிர்பார்க்கிறோம். ஏனென்றால் உரிமம் இல்லாமல் எதிர்காலத்தில் எவரும் தொலைத்தொடர்பு சாதனங்களை இறக்குமதி செய்து இலங்கையில் விற்க முடியாது. அவ்வாறு உரிமம் பெற்றவர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் போது விற்பனையாளர்களின் எண்ணிக்கையும் அதிகரிக்கும். விற்பனையாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கிறதால ஒரு போட்டித்தன்மை சந்தையில் உருவாகும். அந்த போட்டித்தன்மையின் ஊடாக கைபேசிகளின் விலை அதிகரிக்காது என நாங்கள் எதிர்பார்க்கிறோம். ஆனாலும் செயற்கையாகவோ அல்லது தற்காலிகமாகவோ இந்த விற்பனையாளர்கள் தொலைபேசிகளின் விலையை அதிகரிக்க சந்தர்ப்பம் உள்ளது. இவற்றை பாவனையாளர்கள் கொள்வனவு செய்யும்போது இது அவதானமாக இருக்க வேண்டும். அடுத்தது, நாங்கள் இப்போது பாவனையில் உள்ள உபகரணங்களுக்கு என்ன நடக்கும் என்று யோசித்தால், இந்த சட்டம் அமுல்படுத்தும் வரைக்கும் இப்போது பாவனையில் உள்ள, அதாவது வலையமைப்பில் இணைக்கப்பட்டுள்ள எந்த உபகரணத்துக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படாது. வலையமைப்பில் செயலில் செய்வதற்கான கோரிக்கையை முன்வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனெனில் இலங்கை தொலைத்தொடர்பு ஒழுங்குபடுத்தும் ஆணைக்குழு தற்போது வலையமைப்பில் இணைக்கப்பட்டுள்ள அனைத்து இமி உள்ள உபகரணங்களையும் பதிவு செய்துள்ளது. ஆகையால் புதிய பதிவு தேவைப்படாது. புதிய பதிவு தேவைப்படாத வகையால் நீங்கள் இலங்கை தொலைத்தொடர்பு ஒழுங்குபடுத்தும் ஆணைக்குழுவுக்கு பதிவை மீண்டும் செய்ய வேண்டிய கோரிக்கையை வைப்பது அவசியமற்றது. அடுத்தது, முக்கியமான விடயம் என்னவென்றால், இறக்குமதி செய்யப்படும் அல்லது கொண்டு வரப்படும் கைபேசிகள் தனிப்பட்ட பாவனைக்கு பாவிப்பதாக இருந்தால் அவற்றை நாங்கள் மிக எளிதான ஒரு முறையில் பதிவு செய்வதற்கு ஒரு முறைமையை ஆரம்பித்துள்ளோம். ஆதலால் இதற்கு நாங்கள் எந்த விதமான கட்டணமும் அறவிடப்பட மாட்டோம். நீங்கள் இலங்கை தொலைத்தொடர்பு ஒழுங்குபடுத்தும் ஆணைக்குழுவின் இணையதளத்துக்கு சென்று அங்கு தேவையான தகவல்கள் எல்லாம் இருக்கும். அவற்றினூடாக நீங்கள் கொண்டு வர, இந்த நிகழ்ச்சி திட்டத்திற்கு அமுல்படுத்தப்பட்ட பிறகு கொண்டு வர எந்த கைபேசிகளையும் நீங்களாகவே எவ்வித கட்டணமும் இன்றி பதிவு செய்து கொள்ளலாம். இன்னமொன்றை யோசிச்சிங்கன்றால், இப்போ இருக்கிற எல்லா வகையான கைபேசிகளும் ஒரு எமி அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட எமி நம்பர் அடங்கியவாக இருக்கும்.
அந்த அப்படியான அவ்வாறான கைபேசிகளை நீங்கள் பாவிக்கும் போது சிலர் ஒரு எமி நம்பரை மட்டும் பாவிப்பார்கள். அப்போ நீங்கள் 2வது எமி நம்பரை பாவிக்காமல் இருந்தால் நீங்கள் யோசிக்கலாம், அவர் 2வது எமி நம்பரையும் நாங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு ஏதாவது பிரச்சனை வருமானு சொல்லி. ஆனால் நாங்கள் எதிர்காலத்தில் இந்த நிகழ்ச்சி திட்டம் அமல்படுத்தப்பட்ட பின் 2வது எமி நம்பரை நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண வேணுமா இருந்தால் உங்களது 1வது எமி நம்பர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிற அதே நேஷனல் ஐடென்டி கார்டு நம்பர், தேசிய அடையாள அட்டை நம்பரின் கீழ் 2வது 3வது எமி நம்பரையும் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கொள்ள வாய்ப்பளிக்கப்படும். அடுத்து, வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருகை தரும்போது அவர்களுடைய கைபேசிகளுக்கு என்ன நடக்கும் என்று யோசித்தால், அவர்கள் வெளிநாட்டில் பாவிக்கப்படும் சிம் கார்டை கொண்டு இங்கே பாவித்தால், அதாவது ரோமிங் முறையில் பாவித்தாலோ அல்லது அவர்களது வெளிநாட்டு கடவுச்சீட்டை பாவித்து சிம் ஒன்று கொள்வனவு செய்து பாவித்தாலோ அவை அப்படியான சிம் அட்டைகள் பதிவு செய்யப்படாமல் செயற்படுத்தப்படும். நெட்வொர்க்கில் அதை பதிவு செய்ய தேவையில்லை. மற்றது, இப்போதைக்கு நெட்வொர்க்கில் இந்த நிகழ்ச்சி திட்டம் அமல்படுத்தப்பட்ட பிறகு நெட்வொர்க்கில் இணைக்கப்படுற புதிதான கைபேசிகளுக்கு 5 நாட்களுக்கு உள்ள அது சரியான முறையில் பதிவு செய்யாமல் இருந்தால் முடக்கப்படும். ஆனால் நீங்கள் பதிவு செய்கிறதுக்கு முயற்சி செய்கிற நேரம் உங்களுக்கு SMS ஒரு குறுஞ்செய்தி உங்களுடைய அந்த சாதனத்துக்கு அனுப்பப்படும். அதே நேரம் நீங்கள் வேறு சாதனங்கள் அதே ஐடென்டி கார்டுக்கு கீழே பதிவு செய்திருந்தால் எல்லா சாதனங்களுக்கும் இந்த குறுஞ்செய்தி அனுப்பப்படும். அப்போ இந்த குறுஞ்செய்தியில் என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால், இந்த டெலிஃபோன், இந்த கைபேசி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி இருக்கல, ஆகையால் இதை நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்குரிய நடவடிக்கை எடுக்கணும். அல்லது இந்த கைபேசி நீங்கள் ஒரு விற்பனையாளர்கிட்ட வாங்கி இருந்தால் உடனடியாக அந்த கைபேசியை அந்த விற்பனையாளர்கிட்ட நீங்கள் திருப்பி ஒப்படைக்க வேண்டும். நீங்கள் டிஆர்சியை, டெலிகாம் ரெகுலேட்டரி கமிஷனை, இலங்கை தொலைத்தொடர்பு ஒழுங்குபடுத்தும் ஆணைக்குழுவை தொடர்பு கொள்ள வேண்டிய, இது சம்பந்தமாக தொடர்பு கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. இலங்கையில் யாராவது புதிதாக ஒரு கைபேசியை கொள்வனவு செய்யும் போது நீங்களாகவே இந்த கைபேசி இலங்கை தொலைத்தொடர்பு ஒழுங்குபடுத்தும் ஆணைக்குழுவில் உள்ள எமி டேட்டாபேஸ் தரவுத்தளத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளதா என்பதை நீங்களாகவே அறிந்து கொள்ளலாம். அதற்கு 1909 என்ற இலக்கத்துக்கு உங்கள் எமி நம்பரை பதிவு செய்து ஒரு குறுஞ்செய்தி அனுப்பினீங்கள் என்றால் நீங்கள் கண்டுபிடிக்கலாம், இது டிஆர்சிஎஸ்எல்லில் ரெஜிஸ்டர் பண்ணின போனா அல்லது டிஆர்சிஎஸ்எல்லில் ரெஜிஸ்டர் பண்ணாத போனான்னு சொல்லி இலங்கை தொலைத்தொடர்பு ஒழுங்குபடுத்தும் ஆணைக்குழுவில் பதிவு செய்யப்பட்டதா அல்லது பதிவு செய்யப்படாததான்னு சொல்லி நீங்கள் மிகவும் இலகுவாக அறிந்து கொள்ளலாம். அடுத்ததாக நாங்கள் இந்த திட்டத்தில் நோக்கங்களை பார்த்தோம்னு சொன்னால், முதலாவது நோக்கம் என்னென்று சொன்னால், இந்த டெலிஃபோன், இந்த கைபேசிகளை கொள்வனவு செய்கிறாக்களுக்கு ஒரு பாதுகாப்பு, மற்றது ஒரு தரமான கைபேசியை இது செய்கிறதுக்குரிய வழிகளை ஆரம்பிக்கிறது முதலாவது நோக்கம். ரெண்டாவது, இந்த நீங்கள் கொள்வனவு செய்கிற அந்த கைபேசி இலங்கை தொலைத்தொடர்பு ஒழுங்குபடுத்தும் ஆணைக்குழுவில் டைப் அப்ரூவல் பண்ணப்பட்டதா, கட்டாயம் டைப் அப்ரூவல் பண்ணப்பட்ட ஃபோன் தான் சந்தையில் இருக்கணும் நிகழ்ச்சிட்டு வந்த பிறகு. அப்போ இதை டைப் அப்ரூவல் பண்ணப்பட்டதா என்று பார்க்குறது. மூன்றாவது, இந்த எமி டேட்டாபேஸ், எமி தரவுத்தளத்தை பராமரிக்கிறது. நான்காவது, இலங்கையில் பாவிக்கக்கூடிய எந்தெந்த கைபேசிகள் இலங்கையில் பாவிக்கலாம், மேக் அண்ட் மாடல், அந்த கைபேசிகளை, அந்த மேக் அண்ட் மாடல்களை நீங்கள் டிஆர்சி இலங்கை தொலைத்தொடர்புகள் ஒழுங்குபடுத்தும் ஆணைக்குழுவோட இணையதளத்திலிருந்து அறிந்து கொள்வது. அடுத்தது, இந்த திட்டத்தில் முடிவுகளை பார்த்தோம்னு சொன்னால், இந்த திட்டத்தில் முக்கியமான முடிவு என்னென்னு சொன்னால், பொதுமக்களுக்கு தரமான பாதுகாப்பான அலைபேசி வாங்கி பாவிக்கிறத உறுதிப்படுத்துகிறது. இதுதான் அந்த திட்டத்தில் முக்கியம். இது ஒரே நாடு என்ற வகையில் இந்த திட்டத்தால் எங்களுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் என்று சொன்னால்,
போலி மற்றது திருடப்பட்ட சாதனங்கள் பாவனையை வலையமைப்பில் குறைக்கிற ஒரு திட்டத்தை தொடங்குறதுக்கு ஆரம்பப்படியாக அமையும் இது. அடுத்தது உண்மையான உபகரணங்கள் என்று சொன்னால் ஜெனுவின் ஃபோன்ஸை இலங்கை மக்கள் ஜெனுவின் ஃபோன்ஸை வாங்கி பாவிக்கிறதுக்குரிய சந்தர்ப்பம் ஏற்படுத்தப்படும். அடுத்தது என்னென்னு சொன்னால் இலங்கைக்கு கொண்டு வர அலைபேசியோ அல்லது தொலைத்தொடர்பு உபகரணங்களோ முறையான இதை பின்பற்றித்தான் கொண்டு வரப்படும். இப்போ இவ்வளவு காலம் மாதிரி இல்லாமல் இந்த நிகழ்ச்சி திட்டம் வந்ததுன்னு சொன்னால் எல்லாரும் வெண்டர் லைசன் உரிமம் எடுத்து அதுக்கு பிறகு டைப் அப்ரூவல் எடுத்து அதுக்கு பிறகு டிஆர்சியில் அப்ரூவல் எடுத்து தான் கொண்டு வரணும். அப்போ கொண்டு வர நேரம் அந்த சரியான வரி அது இதெல்லாம் இலங்கைக்கு செலுத்தப்படும். அப்போ இப்படி செலுத்தப்படுறதால இது ஒரு பொருளாதாரத்துக்கு பங்களிப்பை ஏற்படுத்தும் என்றும் எதிர்பார்க்குறோம்.